சட்டசபை கலையபரம் தொடர்பாக முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேமுதிக எம்எல்ஏக்கள் மனு தாக்கல் செய்துள்ளனர். தமிழக சட்டசபையில் கடந்த 19ஆம் தேதி வியாழனன்று எதிர்க்கட்சி துணைத் தலைவர் தேமுதிக மோகன்ராஜ் பேசுகையில் ஜெயலலிதா குறித்த ஒரு வார்த்தையால் கலவரம் உண்டானது. சபாநாயகர் உத்தரவுப்படி தேமுதிகவினரை சபை காவலர்கள் வெளியேற்ற முயன்றபோது உதவி ஆய்வாளர் ஜெயராஜை தாக்கியதாகவும் மிரட்டியதாகவும் புகார் கூறப்பட்டது. இது தொடர்பாக தலைமைச் செயலக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் தேமுதிக எம்எல்ஏக்கள் 4 பேர் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். தேமுதிக கொறடா சந்திரகுமார், எம்எல்ஏக்கள் தினகரன், சேகர் ஆகியோர் தாக்கல் செய்த மனுவில் சட்டசபையில் தாங்கள் தர்ணா போராட்டம் நடத்தியதாகவும் தங்களுக்கு எதிராக பொய் புகார் கூறப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. எந்த குற்றமும் செய்யாத தங்களுக்கு முன்ஜாமீன் வழங்கும்படி மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த 3 பேரை தவிர எதிர்க்கட்சி துணைத் தலைவரான மோகன்ராஜ் முன்ஜாமீன் கோரி தனியாக மனு தாக்கல் செய்துள்ளார். இம்மனுக்கள் மீதான விசாரணை செவ்வாயன்று பிற்பகல் எடுத்துக் கொள்ளப்படுவதாக நீதிபதி தேவதாஸ் தெரிவித்துள்ளார்.